ஏன்டா நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைச்ச உடனே என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் வந்து வீடு கட்ட விரும்புறேன், ஆனா எந்த இடத்துல நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்னால முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம வந்து வீடை கட்டணும். அப்ப அந்த பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே கட்டணும்னா அது ரொம்ப பிரைம் லொக்காலிட்டியா இருந்ததுன்னா அது விலை கூட வந்துடும். நம்மளால முடியும்னா அங்க கட்டலாம். இல்லைன்னா அங்கிருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு இடம் கூட நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியால எடுத்து அங்க வீடு கட்டினோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பெரிய அலைச்சலா இருக்காது. நாம எங்கனாலும் போய் வெளியே வேலை பார்த்துட்டு வந்துருவோம், நம்ம பிள்ளைங்க அலைய கூட நினைப்போம். ஏன்னா அடிப்படையிலேயே நம்ம வந்து வீடு என்பதையே நம்ம பிள்ளைகளுக்கானது. அவங்க நல்லபடியா பிறந்து அந்த வீட்டுல நல்லபடியா வளர்ந்து அவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு அவங்க ஆளாகிற வரைக்கும் நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையில ஒரு கருதுகோளா வச்சிருக்கோம். இடத்தேர்வு என்றாலே பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அந்த பிள்ளைகளுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இடமா இருக்கணும். அதன் பின்னர் தான் வந்து நம்ம மற்ற விஷயங்களை அதில் பார்ப்போம். உங்களுக்கு இதே மாதிரியான நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து தரேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.